ஆறாவது அத்தியாயம், ஒன்பதாவது பகுதி. யதா சோம்ய மது மதுக்ருதோ நிஸ்திஷ்டந்தி நானா அத்யயானாம் விருக்ஷாணாம் ரசான் சமவகாரம் ஏகதாம் ரசம் கமயந்தி தே யதா தத்ர ந விவேகம் லபந்தே அமுஷ்ய அகம் விருக்ஷஸ்ய ரசக அஸ்மி அமுஷ்ய அகம் விருக்ஷஸ்ய ரசக அஸ்மி இத்யேவமேவ கலு சோம்யம் இமா சர்வா பிரஜாஹ சதி சம்பத்ய ந விதுஹோ சதி சம்பத்யாமஹ இதி. அடுத்த இரண்டு ஸ்லோகமும் த இக வியாக்ரோவாம் சிம்ஹோவாம் விருகோவாம் வராகோவாம் கீட்டோவாம் பதங்கோவாம் தம்சோவாம் மஷகோவாம் யத்யத் பவந்தி ததா பவந்தி சய ஏஷக அனிமாம் ஐததாத்ம்யமிதம் சர்வம் தத் சத்யம் ச ஆத்மா தத்வமசி ஸ்வேதகேதோ இதி பூய ஏவ மா பகவான் விஜ்ஞாபயது இதி. ததா சோம்ய இதி கோவாச்ச ஆறாவது அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் சத் என்ற தத்துவம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆகவே இதை நாம் சத் வித்யா என்று பார்த்தோம். அந்த சத்தினுடைய தத்துவம் என்ன என்பது இதற்கு முன்னைய பகுதியில் 8வது செக்ஷனில் கடைசி 7வது மந்திரத்தில் தத்துவமசி என்று அந்த சத்துக்கு பல லட்சணங்கள் கூறப்பட்டு அனிமா, ஐததாத்மியம், சத்தியம் என்றெல்லாம் கூறப்பட்டு இறுதியாக துவம் என்று கூறப்பட்டு மகா வாக்கிய விசாரம் முடிவடைந்தது. இனி இந்த அத்தியாயத்தில் 9வது பகுதியிலிருந்து 16வது
கடைசி பகுதி வரை ஒவ்வொரு செக்ஷன், ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு உதாகரணம் வர இருக்கின்றது. அந்த உதாகரணத்தின் மூலமாக ஒவ்வொரு சந்தேகங்கள் நீக்கப்படுகின்றது. ஆகவே இனிமேல் ஒவ்வொரு செக்ஷன்லேயும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள், உதாகரணங்கள், அந்த உதாகரணத்திலிருந்து ஒவ்வொரு சந்தேகங்கள் நீக்கப்படும். அதுதான் இனிமேல் நாம் பார்க்க இருப்பது. தத்துவமசி என்ற அந்த மந்திரமானது இனி அனைத்து செக்ஷனிலும் கடைசி மந்திரமாக வர இருக்கின்றது. சய ஏஷக அணிமா, அதே மந்திரம் கடைசியில் வரும். அதற்கு முன் ஒரு உதாகரணம் கொடுக்கப்பட்டு சில சந்தேகங்கள் நீக்கப்படும். இனி இந்த 9வது செக்ஷனில் 9வது பகுதியில் என்ன சந்தேகமானது நீக்கப்படுகிறது, என்ன கருத்து இங்கு கூறப்படுகிறது என்று இப்பொழுது பார்க்கலாம். பிறகு என்ன உதாகரணம் என்பதையும் பார்த்துவிட்டு மந்திரத்திற்குள் செல்லலாம். இங்கு வருகின்ற சந்தேகம் என்னவென்றால், ஆழ்ந்த உறக்கத்தில் சுஷுப்தியில் ஜீவர்கள் பிரம்மத்தை அடைகிறார்கள் என்று சொல்லப்பட்டது. ததா சதா சம்பன்னக பவதி என்று இதற்கு முன் பகுதிகளில் ஆழ்ந்த உறக்கத்தில் ஜீவன் பிரம்மத்தை அடைகின்றான் என்று சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையில் இங்கு ஒரு சந்தேகம் வருகின்றது. சுஷுப்தியில் பிரம்மத்தை ஜீவன் அடைந்தால் ஏன் பிரம்மத்தை அடைந்தோம் என்று ஜீவனுக்கு தெரியவில்லை என்பதுதான் கேள்வி. ஜீவர்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் பிரம்மத்தை அடைந்தால் தான் பிரம்மத்தை அடைந்துள்ளோம் என்று ஏன் தெரிவதில்லை? நீங்கள் இந்த இடத்திற்கு வந்துள்ளீர்கள். வந்த நீங்கள் நான் இந்த இடத்தை அடைந்துள்ளேன் என்ற அறிவுடன் இருக்கிறீர்கள். அப்படி நாம் எங்கு சென்றாலும் சென்ற இடம் இது என்ற அறிவுடன் இருக்கின்றோம். அப்படி இருக்கையில் ஆழ்ந்த உறக்கத்தில் நாம் பிரம்மனிடம் சென்றுள்ளோம் என்றால் ஏன் பிரம்மனிடத்தில் நாம் சென்றுள்ளோம் என்று ஜீவர்கள் அறியவில்லை? அறியாமை எதனால் என்பது கேள்வி. இங்கு அஞ்ஞானம் கஸ்மாத், யாது காரணத்தினால் அறியவில்லை. நம்ம சுலபமாக ஒரு பதில் சொல்லலாம் அஞ்ஞானம் என்று. இந்த இடத்துல அஞ்ஞானமே எதனால், யாது காரணத்தினால் இந்த அஞ்ஞானம் இருக்கின்றது என்பது கேள்வி. இப்பொழுது சந்தேகம் புரிகின்றதோ? சுஷுப்தியில் ஜீவன் பிரம்மத்தை அடைகின்றான் என்று ஏன் அறியவில்லை? அதற்கு என்ன காரணம்? அஞ்ஞானத்துக்கு என்ன காரணம்? அஞ்ஞானம்ங்கிற பதில் நம்மை திருப்திப்படுத்தாது. ஏன் அறியவில்லை என்பதே கேள்வி. இனி அதற்கு நாம் பதில் பார்க்கின்றோம். இங்கு என்ன உதாகரணம் என்றால், தேனீயானது விதவிதமான மலர்களிலிருந்து தேனை எடுத்து வருகின்றது. தேனீ ஒரே ஒரு மலரிலிருந்து எடுத்து வருவதில்லை. பல மரங்களில் இருக்கின்ற மலர்களிலிருந்து தேனை எடுத்து வருகிறது. பிறகு தன்னுடைய இருப்பிடத்தில் அந்த தேன்களை சேர்க்கின்றது. சேர்ந்ததற்கு பிறகு எந்த தேன் எந்த மலரிலிருந்து வந்தது என்ற வேற்றுமையை அவைகள் இழந்து விடுகின்றது. அந்த தேனீயினுடைய இருப்பிடத்தில் தேன்களானது சேர்ந்தவுடன் அந்த தேனுக்கு நான் இந்த மலரிடமிருந்து வந்துள்ளேன், நான் இந்த மலரிடமிருந்து வந்துள்ளேன் என்ற விவேகம் இருப்பதில்லை. அதுதான் இங்கு உதாகரணம். இப்போ தேனீயிலிடமிருந்து நம்ம தேனை எடுத்தோம்னா எந்த தேன்
எந்த மலரிலிருந்து வந்தது என்று நாம் பிரிக்க முடியாது. காரணம் என்ன என்றால், இதுதான் இங்கே உதாகரணம். இந்த உதாரணத்திலிருந்து என்ன கருத்து சொல்லப்படுகிறது என்றால், ஜீவர்கள் பிரம்மனிடத்தில் ஆழ்ந்த உறக்கத்தில் செல்லும் பொழுது ஏன் பிரம்மனிடம் சென்றுள்ளோம் என்று அறியவில்லை என்றால், இப்பொழுது பதில் பார்க்கின்றோம். பிரம்மனிடம் சென்றவுடன் அனைத்து ஜீவர்களும் அவர்களுடைய தனித்தன்மையை இழந்து விடுகிறார்கள். அதுதான் பதில். இண்டிவிஜுவாலிட்டி என்று நாம் சொல்வோம், தனித்தன்மை, அதை இழந்து விடுகிறார்கள். அதுதான் பதில். அந்தந்த ஜீவர்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் பிரம்மனிடம் செல்லும் பொழுது அவரவர்களுடைய தனித்தன்மையை இழந்து விடுகிறார்கள். ஆகவே சுஷுப்தியில் தனித்தன்மையை இழந்த காரணத்தினால் அங்கு நான் என்பவன் பிரம்ம என்ற ஒன்றை அடைந்துள்ளேன் என்ற அறிவு அவர்களுக்கு இருப்பதில்லை. ஏன் பிரம்மத்தை அடைந்தேன் என்ற அறிவு இருப்பதில்லை என்றால், பிரம்மத்தை அடையும் பொழுது அவர்கள் அவர்களாக இல்லை, தனித்தன்மையை இழந்து விட்டார்கள். இதை ஏகீபாவாத் என்று சமஸ்கிருதத்தில் சொல்லப்படுகிறது. ஏகீபாவாத் என்றால் ஐக்கியமாகி விடுகிறார்கள், ஒன்றாகி விடுகிறார்கள். இப்போ எல்லா ஜீவர்களும் பிரம்மத்திடம் சென்றவுடன் அந்த பிரம்மத்துக்கிட்ட போன உடனேயே அவரவர்கள் அவரவர்களுடைய வியக்தி, இண்டிவிஜுவாலிட்டி, தனித்தன்மையை இழந்து விடுகிறார்கள். ஜீவன் மட்டுமல்ல, மனிதர்கள் மட்டுமல்ல, எல்லா ஜீவர்களும், நாயாகலாம் அல்லது யானையாகலாம், பறவைகளாகலாம், அனைத்து ஜீவர்களினுடைய உறக்கத்தில் அவர்களுடைய சுரூபத்தை அடைகிறார்கள். அப்பொழுது அடையும் பொழுது அவர்கள் அவர்களுடைய தனித்தன்மையை இழந்து விடுகிறார்கள். இந்த தனித்தன்மையை இழந்துவிட்ட காரணத்தினால் அங்கு இவர்களுக்கு நான் இதை அடைந்தேன் என்ற அறிவு இல்லை. இப்போ ஏன் நான் பிரம்மத்தை அடைந்தேன் என்ற அறிவு இல்லை என்றால், அங்கு நானே கிடையாது, நான் என்கின்ற வேற்றுமை கிடையாது, தனித்தன்மை கிடையாது. இப்போ மோட்சம்னா என்னன்னா, இந்த இண்டிவிஜுவாலிட்டியை இழக்கிறது தான் மோட்சம், இந்த தனித்தன்மையை இழப்பது தான் மோட்சம். ஆனால் நாம் இந்த தனித்தன்மையைத்தான் வளர்த்தி கொண்டே இருக்கின்றோம். இந்த தனித்தன்மையை இழத்தல் என்பது மரணத்துக்கு சமம். காரணம் என்ன? என்னுடைய முழு இண்டிவிஜுவாலிட்டி, என்னுடைய தனித்தன்மையை இழத்தல் என்பது மரணத்திற்கு சமம். அதனால்தான் கௌடபாதர் சொன்னார், பிப்யதி, மோட்சத்தை கண்டு ஜீவர்கள் பயப்படுகிறார்கள். காரணம் என்ன? அங்கே நான் என்னையே இழந்து விடுகின்றேன். நான் எவ்வளவு படிச்சிருக்கேன், எனக்கு எவ்வளவு சொத்து இருக்குது, என்னுடைய வயது என்ன, எல்லா விதமான குவாலிஃபிகேஷனையும் இழந்துடுறோம். அதே சமயத்தில் நம்மக்கிட்ட என்னென்ன குறைகள் இருக்கோ அதையும் இழந்துடுறோம். அதை கேட்கும்போது நல்லா இருக்கும். ஆனால் என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்கோ அதையே இழந்துடுறோம்னு சொன்ன உடனே பயம் வந்துடுது. நம்ம நல்லதையும் இழந்துடுறோம், தர்மத்தையும் இழந்து விடுகின்றோம், அதர்மத்தையும் இழந்து விடுகின்றோம். நம்மை பற்றி நம்ம ஒன்று கட்டி வச்சுருக்கோம், ஒப்பீனியன்ஸ் எல்லாம், அந்த அனைத்தையும் நாம் இழந்து விடுகின்றோம். அதுதான் பதில். எப்படி என்றால், மலர்களிலிருந்து சேகரிக்கப்பட்ட தேன்கள் தேனீனுடைய கூட்டுக்குள் செல்லும் பொழுது அவைகள் தனித்தன்மையை இழந்து விடுகின்றது. எல்லா தேன்களும் கலந்து விடுகின்றது. விதவிதமான மலர்களிலிருந்து சேகரிக்கப்படுகின்ற தேன் தேனினுடைய கூட்டுக்கு செல்லும் பொழுது தனித்தன்மையை இழந்து விடுவது போல ஜீவர்கள் உறக்கத்தில் பிரம்மத்தை அடையும் பொழுது அவர்கள் அவர்களாக தனியாக நிற்காத காரணத்தினால்
அவர்களுக்கு தெரியவில்லை. என்ன தெரியவில்லை? நான் என்ற ஒருவன் பிரம்மன் என்ற ஒன்றை அடைந்தேன் என்ற அறிவு அவர்களுக்கு இல்லை. இது ஒரு கருத்து இந்த 9வது பகுதியில். பிறகு இதே பகுதியில் 2வது கருத்தும் இருக்கின்றது. அந்த 2வது கருத்து என்னவென்றால், தனித்தன்மையை ஒரு ஜீவன் ஆழ்ந்த உறக்கத்தில் இழந்து விடுகின்றான் என்றால், நான் என்னையே இழந்து விட்டேன் என்றால், திரும்பி வரும்பொழுது நான் யாராக வேண்டுமானாலும் வரலாம் அல்லவா? ஆனால் நான் எப்படி வருகின்றேன்? நான் நானாக வருகின்றேன். எப்படிப்பட்டவனாக உறக்கத்திற்குள் சென்றேனோ அப்படிப்பட்டவனாகவே வருகின்றேன். அப்படிப்பட்ட ஜீவனாகவே விழிக்கின்றேன். என்ன அறிவு, என்னென்ன இண்டிவிஜுவாலிட்டி, தனித்தன்மைகளை நான் சேகரித்து வச்சிருந்தனோ அந்த தனித்தன்மையோடு நான் வருகின்றேன். அது எதனால் என்றால், கர்மவசாத், நம்முடைய கர்மத்தினுடைய வசத்தினாலும் ஆத்ம அஞ்ஞானத்தினாலும். நம்முடைய ஆத்ம ஞானம் இல்லாத காரணத்தினாலும் பிறகு கர்மம் இருக்கின்ற காரணத்தினாலும் ஒரு ஜீவன் எப்படி சென்றானோ அப்படியே வெளியே வருகின்றான். இந்த செக்ஷனில் 2 முரண்படுகின்ற கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளது. முதல் கருத்து, தனித்தன்மையை ஜீவன் இழக்கின்றான். 2வது கருத்து, தனித்தன்மையை ஜீவன் இழக்கவில்லை. காரணம் என்ன? அப்படியே அவன் வருகின்றான். எப்படி ஆழ்ந்த உறக்கத்துக்குள்ளே போனானோ, போகிறதுக்கு முன்னாடி என்ன கண்டிஷனில் இருந்தானோ அதே கண்டிஷனில் தான் பிரம்மனிடம் வெளியே வந்தவுடன் அதே நிலைக்கு அவன் வருகின்றான். காரணம் என்ன என்றால், இவன் ஆத்ம அஞ்ஞானத்துடன் சென்றுள்ளான், பிறகு கர்ம வசத்துடன் சென்றுள்ளான், பிறகு இவன் அப்படியே வருகின்றான். இதை உறக்கத்தை நாம் உதாகரணமாக கொண்டு பிறகு மரண காலத்திலும் பிரளய காலத்திலும் இதே கதி என்று நாம் இந்த கருத்தை நீட்ட வேண்டும். ஆழ்ந்த உறக்கத்தில் இந்த 2 நியமம் இருக்கிறது போல மரணத்திலையும் இதே நியமம், பிரளயத்திலையும் இதே நியமம். பிரளயம்னா இறைவன் ரெஸ்ட் எடுக்கிறார், ஈஸ்வரன் ஓய்வெடுக்கிறார், அப்போ இதே கதிதான். அதனால தான் உறக்கத்திற்கு சாஸ்திரத்தில் நித்திய பிரளயம் என்று சொல்வார்கள். ஆழ்ந்த உறக்கத்துக்கு சாஸ்திரம் கொடுக்கிற இனியொரு சொல் நித்திய பிரளயம், நித்திய மரணம், டெய்லி நடக்கிற பிரளயம், டெய்லி நடக்கிற மரணம். காரணம் என்ன? ஒவ்வொரு நாளும் என்ன ஆகின்றது? ஒரு செகண்டு தூங்கி எழுந்தோம் அப்படின்னா அந்த ஒரு செகண்டில் என்ன பண்ணிட்டோம்? உடனே பிரம்மத்துக்கிட்ட போயிட்டோம், நம்மையை இழந்துட்டோம், பிறகு மீண்டும் வந்துள்ளோம். இப்போ கிளாஸ் கேட்டுட்ருக்கோம், தியரி ஓவர், எனக்கு ப்ராக்டிஸ் வேணும், என்ன பண்ணணும்? உடனே தூங்கிடணும். ஏன்னா பிரம்மத்தை பற்றி போதித்து கொண்டிருக்கிறீர்கள், இவ்வளோ நேரம் தியரி ஓவர், நான் இனி ப்ராக்டிக்கலாக பிரம்மத்துக்கிட்ட போயிட்டு வரணும்னு என்ன செய்யணும்னா, ஒரு நிமிடம் தூங்கிட்டோம்னா என்ன சில பேர் சொல்கிறார்கள், உபனிஷத்து கிளாஸில் மட்டும் தூக்கம் அவ்வளோ நல்லா வருகிறது அப்படின்னு சொல்லி உடனே எங்கே போயிடுவோம்? நேராக பிரம்மத்துக்கிட்ட போவோம், உடனே பிரம்மத்துக்கிட்ட இருந்து நாம் வந்து விடுவோம். ஆனால் கண்டிப்பாக நாம் எப்படி போனோமோ அப்படி வந்துடுவோம், மாற்றம் நமக்கு கிடையாது. அதனால தான் உறக்கத்தில் யாரும் ஞானியாக விழிப்பதில்லை. அஞ்ஞானியாக உறங்கினோம்னா அஞ்ஞானியாக தான் விழிப்போம், ஞானியாக உறங்கினா ஞானியாக விழிப்போம். எப்படி உறங்க போனோமோ அப்படி நாம் விழிப்போம். இதிலிருந்து உபனிஷத் என்ன சொல்கிறது? அந்த ஜீவன் தனித்தன்மையை மெயின்டைன் பண்ணுறான், தனித்தன்மையிலிருந்து அவன் விடுதலை அடைவதில்லை. தற்காலிகமாக தனித்தன்மை அவனிடமிருந்து எடுக்கப்படுகின்றது, நிரந்தரமாக தனித்தன்மை அவனிடமிருந்து சென்று விடவில்லை. இதுதான் இந்த செக்ஷனுடைய சாரம். ஜீவன்
தனித்தன்மையை இழக்கின்றான். அது தற்காலிகமானது. காரணம் என்ன என்றால், அவன் அறிவுபூர்வமாக இழக்கவில்லை, அறியாமையினால் கர்மவசத்தினால் இழக்கின்றான். பிறகு கர்மவசத்தினால் மீண்டும் வருகின்றான். இதுதான் சாரம். இதில் ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டோம். ஆழ்ந்த உறக்கத்தில் ஜீவன் பிரம்மத்திடம் சென்று ஏன் நான் பிரம்மத்திடம் சென்றுள்ளேன் என்று அறியவில்லை என்றால், அவன் அங்கு அறிபவனாக தனித்தன்மையுடன் இல்லை, அதனால் அறியவில்லை. பிறகு அடுத்த கேள்வி, பிறகு திரும்பி வரும்பொழுது ஏன் அப்படியே வருகின்றான் என்றால், கர்ம வசமானது வெளியே காத்து கொண்டிருக்கின்றது. உள்ளே போகும்போது ஃப்ரீயாக விட்டுறது, வெளியே வந்த உடனே அது அப்படியே காத்துட்ருக்கு. பிரம்மத்திடம் வந்த உடனே என்ன ஆகுது, நம்மளுடைய கர்ம வினைகளெல்லாம் நம்மைய பிடிச்சிருக்கு. இப்போ கிளாஸுக்குள்ளே வரும்போது செப்பலை விட்டுட்டு வர்றோம், போகும்போது என்ன செய்கிறோம், அதே செப்பல் காத்துட்ருக்கு. இருந்தால் நல்லது, சில சமயம் இருக்கிறது இல்லை, அது காத்துட்டு நார்மலாக இருக்கும். உடனே அதே செப்பலில் போடுறோம், அதே சம்சாரியாக அப்படியே போயிடுறோம். அப்படி பிரம்மத்துக்கிட்ட போகும்பொழுது நம்மைய இழந்து நம்ம போகிறோம். பிரம்மத்திடம் வந்தவுடன் மீண்டும் அதே தனித்தன்மையுடன் வருகின்றோம். இந்த கருத்து இந்த சாந்தோக்கியத்தில் 7வது அத்தியாயத்தில் மிக தெளிவாக கடைசியில் வர இருக்கின்றது. எத்திர நாண்யத் பஷ்யதி தத் பூமா, எந்த இடத்தில் எந்த அறிவில் ஒருவன் வேற்றுமையை பார்ப்பதில்லையோ அது பிரம்ம என்று நாம் படிக்கப் போகின்றோம். அடுத்த சாப்டரில் பார்க்க போகின்றோம். இப்போ இந்த செக்ஷனுடைய சாரம், ஜீவன் பிரம்மத்தை அடையும் பொழுது உறக்கத்தில் அவன் பிரம்மத்தை அடைந்தோம் என்று அறிவதில்லை. காரணம், அவன் அந்த இடத்தில் அவனாக இல்லை. பிரம்மத்துக்கிட்ட போகும்பொழுதே அவன் பிரம்மனாகவே இருக்கின்றான். பிறகு அவன் திரும்பி வரும்பொழுது மீண்டும் ஜீவனாக வருகின்றான். காரணம், அவன் அறிவுபூர்வமாக பிரம்மத்தை அடையவில்லை, அஞ்ஞானத்துடன் சென்றுள்ளான். பிறகு கர்ம வசம் இருந்த காரணத்தினால் அதே ஜீவனாக திரும்புகின்றான். இதுதான் சாரம். இப்போ இதில் இனியொரு கருத்தையும் நாம் எடுத்துக்கொள்வது என்னவென்றால், இந்த நித்திய பிரளயம் என்பது உதாகரணமாக கொண்டு மரணம் அடைந்த பின்னும் இதே கதிதான், பிறகு பிரளயம் வந்தாலும் இதே கதிதான். பிரளய காலத்திலும் அனைத்து ஜீவர்களும் பிரம்மஸ்வரூபமாக இருப்பார்கள். பிறகு அடுத்த சிருஷ்டியில் எந்தெந்த ஜீவன் என்னென்ன கர்ம வினையில் கடைசியில் முடித்து சென்றானோ அதே போல் பிறக்கின்றான். இப்போ மோக்ஷம்னா ஞானத்தினால மட்டுமே தவிர பிரளயத்தினாலேயோ மரணத்தினாலேயோ உறக்கத்தினாலேயோ அல்ல. அப்படி ஏதாவது மெத்தட் இருந்ததுன்னா சுலபமாக அதை அடைஞ்சிடலாம், பிரளயம் வரைக்கும் காத்துட்டு இருந்தால் போதும். ஆனால் ஞானத்தினால தான் ஒரு ஜீவன் முழுமையாக தனித்தன்மையை இழந்து, இங்கு தனித்தன்மைங்கிறது சம்சார ரூபமான தன்மையை இழக்கின்றான். இதுதான் சாரம். இனி நாம் மந்திரங்களுக்குள் செல்லலாம். முதல் 2 மந்திரங்களில் உதாகரணம் வருகின்றது. 2வது மந்திரம் கடைசியில்தான் உதாகரணமானது சேர்க்கப்படுகின்றது. இனி மந்திரத்திற்குள் சென்றால், யதா சோம்ய, சோம்ய என்று அழைக்கின்றார். யதா எவ்விதம், மது, மது என்றால் தேன், மது கிருதக என்றால் தேனீக்கல், தேனை சேகரிக்கும் ஈக்கல் தேனீக்கல். மது கிருதக தேனீக்கல், மது தேனை நிஸ்திஷ்டந்தி, நிஸ்திஷ்டந்தி என்றால் சேகரிக்கின்றன. தேனீக்கள் எவ்விதம் தேனை சேகரிக்கின்றதோ, எங்கிருந்து சேகரிக்கின்றது? நானா அத்யயானாம். நானா என்றால் விதவிதமான, அத்யயானாம் என்றால் திசைகள், டைரக்ஷன், விருக்ஷானாம் என்றால் விதவிதமான
திசைகளில் இருக்கின்ற மரங்களிடமிருந்து, விருட்சகன மரங்கள், விதவிதமான திசைகளில் இருக்கின்ற மரங்களிலிருந்து, மரங்களினுடைய, இந்த இடத்துல மரம்னா மரத்தில் இருக்கிற பூக்கள் என்று பொருள். ஏன்னா மரத்தில் தேன் கிடைக்காதே, அதில் வருகின்ற பூக்கள் என்று பொருள். மரங்களினுடைய பூக்களிலிருந்து மது நிஸ்திஷ்டந்தி, தேனை சேகரிக்கின்றன. சேகரித்து என்ன பண்ணுதுன்னா, விதவிதமான பூக்களிலிருந்து எடுக்கிற தேனை எடுத்து தனித்தனியாக வைக்கல, எல்லாம் ஒன்றாக கலக்கி விடுகின்றது இந்த தேனீக்கள். அது சொல்லப்படுகிறது. ரசான் சமவகாரம். இந்த இடத்துல ரசான் என்றால் தேன்கள், விதவிதமான தேன்களை, சமவகாரம் என்றால் ஒன்றாக்கி, கலெக்ட் பண்ணி, விதவிதமான தேன்களை சேகரித்து, சமவகாரம் சமாகிருத்திய என்று பொருள். சமவகாரம் ஏகதாம் ரசம் கமயந்தி. ஏகதாம்னா ஒன்றாக, ரசத்தை, இந்த இடத்துல ரசம்னா தேனை, கமயந்தி சேர்க்கின்றது, தேன்களை ஒன்றாக சேர்க்கின்றது. சமவகாரம்னா சேகரித்து, கலெக்டிங், விதவிதமான திசைகளில் இருக்கின்ற மரங்களிலிருந்து கிடைக்கின்ற தேன்களை சேகரித்து ரசத்தை, தேனை ஒன்றாக ஆக்குகின்றது. பிறகு இரண்டாவது மந்திரத்திற்கு வந்தால், தே யதா தத்ர ந விவேகம் லபந்தே. யதா எவ்விதம், தே என்றால் அந்த தேன்கள், ஏன்னா விதவிதமான தேன்கள் வந்திருக்கு, அந்த தேன்கள் விவேகம் ந லபந்தே, அறிவை அடைவதில்லை, அறிவுடன் அங்கு இல்லை. இப்போ விதவிதமான தேன்களெல்லாம் அந்த கூட்டுக்குள் வந்தவுடன் அந்த தேன்கள் அறிவை அடைவதில்லை. ஏன்னா ஒன்றாயாச்சு, ஒன்றாக ஆனவுடன் அறிவை அடைவதில்லை. என்ன அறிவு? அது சொல்லப்படுகிறது. நான் இந்த மலரிலிருந்து வந்தவன், நான் இந்த மலரிலிருந்து வந்தவன் என்ற அறிவை அடைவதில்லை. அதுதான் வருகின்றது. விவேகம் ந லபந்தே. என்ன விவேகம் இல்லை? அமுஷ்ய அகம் விருக்ஷஸ்ய ரசக. அமுஷ்யன இந்த, விருக்ஷஸ்ய இந்த மரத்தினுடைய, ரசக அகம் இந்த மரத்தினுடைய தேன் நான். இது அந்த தேன்களே அப்படி சொல்வது போல் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சின்ன சின்ன தேன்கள் இப்படிப்பட்ட அறிவை அங்கு அடைவதில்லை. நான் இந்த மரத்தினுடைய தேனாக இருக்கின்றேன். அமுஷ்ய விருக்ஷஸ்ய ரசக அகம் அஸ்மி. பிறகு மீண்டும் அமுஷ்ய அகம் விருக்ஷஸ்ய ரசக அஸ்மி. நான் இந்த மரத்தினுடைய தேன், நான் இந்த மரத்தினுடைய தேன். இத்யேவம் கலு என்ற அறிவை அடைவதில்லை. அதுபோல, இத்யேவம் என்றால் அதுபோல. இதுவரைக்கும் உதாகரணம். அதுபோல இனி சேர்க்கின்றார். இமாகா சர்வாகா பிரஜாகா, இந்த அனைத்து ஜீவர்களும், இமாகான இந்த, சர்வாகா அனைத்து, பிரஜாகா ஜீவர்கள், சதி சம்பத்திய, சதி சத்துடன் சேர்ந்து, சத்தை அடைந்து, சத்துனா இந்த இடத்துல பிரம்ம, எங்கு சுஷுப்தியில் உறக்கத்தில் பிரம்மத்தை அடைந்து, ந விதுகு அறிவதில்லை, பிரம்மத்தை அடைந்து அறிவதில்லை. என்ன அறிவதில்லை? சதி சம்பத்யாமகே இதி, நாங்கள் சத்தில் சேர்ந்துள்ளோம் என்ற அறிவை அடைவதில்லை. சதினா சத் சுரூபத்தில், சம்பத்யாமகே என்றால் அடைந்துள்ளோம், நாங்களெல்லாம் சத்தை அடைந்துள்ளோம் என்று ஆழ்ந்த உறக்கத்தில் அறிவதில்லை. அதற்கு என்ன காரணம்னா, ஏகதாம் ஒன்றான காரணத்தினால்,
தனித்தன்மையை இழந்த காரணத்தினால். இப்போ இது உதாகரணத்தை சொல்லி, ஜீவர்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் பிரம்மத்தை அடைந்த போதிலும் நான் பிரம்மத்தை அடைந்தேன் என்ற அறிவை அடைவதில்லை. அதற்கு காரணம் ஒன்றாகி விட்டதனால். அவர்களெல்லாம் ஏகி பாவாத். இனி மூன்றாவது மந்திரத்திற்கு செல்லலாம். மூன்றாவது மந்திரத்தில் குறிப்பிடப்படுகின்ற கருத்து என்னவென்றால், இரண்டாவது கருத்து. முதல் கருத்து என்ன என்று பார்த்தோம். தனித்தன்மை இழக்கப்படுவது முதல் கருத்து. இரண்டாவது கருத்து, தனித்தன்மை இழக்கப்படுவதில்லை. எப்படி? ஒரு ஜீவன் எப்படி சென்றானோ அப்படியே வெளியே வருகின்றான். வெளியே வரும்பொழுது அதே தன்மையுடன் இருக்கின்றான். அது மாறுதுன்னா ரொம்ப தமாசா இருக்கும். நாயாக ஒருத்தன் தூங்க போவான், திடீர்னு மனுஷனாக எந்திரிப்பான். அப்போ என்ன ஆகும்னா, ஒவ்வொருவன் ஒவ்வொரு மாதிரி தூங்க போய் விதவிதமான ஆளாக எந்திரிச்சா விவகாரமே நடக்காது. அவரவர்கள் அவரவர்களாகவே எழுந்து கொள்கிறார்கள். அது இங்கு சொல்லப்படுகிறது. அதற்கு காரணம் கர்மவசாத். அப்படி சில உயிரினங்களினுடைய பெயரை சொல்லி அவைகள் எப்படி சென்றுள்ளதோ அப்படியே வெளியே வருகிறது. அங்கு சென்றவுடன் அவைகள் அவைகளாக இல்லை. சில உயிரினங்கள் பெயரை சொல்லி இந்த ஜீவராசிகள் உள்ளே சென்றவுடனே அது அதுவாக இல்லை, வெளியே வந்தவுடன் அது அதுவாக இருக்கிறது. ஒரு புலியும் ஒரு மானும் பக்கத்தில் படுத்து தூங்கும்போது பிரம்மனாக தான் இருக்குது. புலிக்கும் பயமில்லை, மானுக்கும் பயமில்லை. ஆனால் எழுந்தவுடன் புலி புலியாக இருக்குது, மான் மானாக இருக்குது. காரணம் என்னன்னா, அவைகள் அவைகளாகவே எழுந்து வருகின்றன. அதுதான் இங்கு சொல்லப்படுகிறது. த இக, தேன இந்த உயிரினங்கள், இக சில உயிரினங்களினுடைய பெயர் சொல்லப்படுகிறது. இவைகளெல்லாம் இந்த உயிரினங்களினுடைய பெயர். எவைகள்? வியாக்ரோவா, வியாக்ரகண புலி, டைகர், வியாக்ரோவா, சிம்ஹகவா, சிம்ஹகன சிங்கம், விருக்ககவா ஓநாய், விருக்கக, வராகக பன்றி, கீட்டக, கீட்டகன புழு, சின்ன புழு கீட்டக, பதங்கக என்றால் விட்டில் பூச்சி, பதங்கக தீய நோக்கி ஓடி அழியுமே அந்த பூச்சி, பதங்கக. தம்சக என்ற சொல்லும் மஷகக என்ற சொல்லும் இருக்குது. இந்த பெரிய கொசு நம்ம கடிக்குது, அது மஷகக. சின்ன கொசு இருக்கே அதுக்கு பேர் தம்சக. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப சின்னதாக இருக்கு, ஒரு டாட்டு போல் இருக்கும். அந்த கொசுவுக்கு பேர் தம்சக. அப்போ உபனிஷத் காலத்திலேருந்தே கொசு தொல்லை இருக்குதுன்னு அர்த்தம். சின்ன கொசுவும் இருக்குது, பெரிய கொசுவும் இருக்குது. நம்ம எல்லாம் கடிக்கிற பெரிய கொசு மஷகக, மஷகவா. எத் எத் பவந்தி, இவைகளெல்லாம் எப்படி இருந்ததோ, தத் ஆபவந்தி அப்படியே வருகின்றது. இவைகளெல்லாம் எப்படி இங்கே உறக்கத்துக்கு முன்னாடி இருந்ததோ, எத் எத் பவந்தினா உறக்கத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ, தத் ஆபவந்தி என்றால் அது அப்படியே பிரம்மத்தை அடைஞ்சு மீண்டும் வருகின்றது. ஆபவந்தினா மீண்டும் வருகின்றது. இப்போ இந்த செக்ஷன்லேருந்து நமக்கு கிடைக்கிற கருத்து என்ன என்றால், ஜீவர்கள் தனித்தன்மையை இழந்துவிட்ட காரணத்தினால் உறக்கத்தில் இருக்கும் பொழுது பிரம்மத்தை அவர்கள் அறிவதில்லை. நான் பிரம்மத்தை அடைந்தேன் என்று அவர்கள் அறிவதில்லை. அதற்கு வேறொரு உதாரணம் சொல்வார்கள். ஒரு உப்புனால் ஆன ஒரு பொம்மையானது கடலினுடைய ஆழத்தை பார்க்கணுன்னு போச்சான். அது எவ்வளோ தூரம் போகும்னா ஒரு 10 அடி போகும். அதுக்கப்புறம் அங்கே ஏது அந்த பொம்மை இருக்கிறதுக்கு ஆழத்தை பார்த்துட்டு சொல்வதற்கு அது கடலோடு கலந்து விடுகிறது. அதுபோல ஜீவன் பிரம்மத்துக்கிட்ட போகும் பொழுது
அவன் அவனாக இருந்து பிரம்மத்தை ரசிக்கவோ சுவைக்கவோ அனுபவிக்கவோ முடியாது, பிரம்மன் ஆயிடுறான். வந்தவுடன் அவன் ஜீவனாக இருந்துடுறான். இப்போ என்னைக்கு ஜீவன் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறான்னா, ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ் என்னன்னா, ஜீவன் பிரம்மத்தை தெரிஞ்சிக்கவே முடியாது. பிறகு எதுக்கு வேதாந்தம் படிக்கிறோம்னா, தெரிஞ்சிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. பிறகு எப்படின்னா, ஜீவன் பிரம்மனாகவே இருக்கின்றான். காரணம், பிரம்மன் நான் பிரம்மன்னு சொல்லிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நம்ம போய் எல்லாத்திட்டையும் நான் மனுஷன்னு சொன்னோம்னா என்ன பண்ணுவார்கள்? வேறொரு இடத்துல கொண்டு போய் சேர்த்து விடுவார்கள். பிறகு மனிதன் தன்னை மனிதன்னு சொல்லிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அல்லது நான் புறாவாக இருக்கேன், கோழியாக இருக்கேன்னு சொன்னாலும் வேறொரு இடத்துல நம்ம சேர்த்து விடுவார்கள். இப்போது அகங்காரம் தான் அகங்காரம்னு சொன்னால் அது ஓகே. அகங்காரம் பிரம்மன்னு சொன்னால் தப்பு. அகங்காரம் வேறு ஏதாவது நான்னு சொன்னாலும் தப்பு. பிறகு எதுதான் உண்மைனா, அந்த இடத்துல பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. துரியம், மௌனம். அதுக்கு முன்னாடி தான் எல்லா சலசலப்புகளும். எல்லா சலசலப்பும் சப்தமும் என்னன்னா, அந்த பிரம்மத்துக்கிட்ட போகிற வரை, பிரம்மத்திடம் சென்றவுடன் உறக்கத்தில் போகும் பொழுதும் கூட ஜீவன் தன்னை இழந்து விடுகின்றான். பிறகு அறியாமையினால் கர்மவசத்தில் போனதுனால மீண்டும் வருகின்றான். இதுதான் இந்த 9வது பகுதியினுடைய சாரம். இனி 4வது மந்திரம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்னென்னு பார்த்துருக்கோம்? அதை பார்க்க போகிறதில்லை இனிமேல் என்று பார்த்துள்ளோம். ச ஏஷக அனிமா ஐததாத்மியமிதம் சர்வம் தத் சத்யம் ச ஆத்மா தத்துவமசி. இதே மந்திரம் இனி வரப்போகுது. 16வது செக்ஷன் வரைக்கும் இதே மந்திரம் ரிப்பீட் ஆக போகுது. ஆனாலும் இங்கு ஸ்வேதகேதுவுக்கு வேறு ஏதோ சந்தேகம் வந்திருக்கு போல் இருக்கு. என்ன சொல்கின்றான்? பூய ஏவ மா பகவான் விஜ்ஞாபயது. மீண்டும் எனக்கு உதாகரணத்தின் மூலமாக ஏதாவது விளக்கம் கொடுங்கள் என்று கேட்கின்றான். ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் கேட்கல, மீண்டும் விளக்குங்கள் என்று கேட்கின்றான். ஆகவே அடுத்த 10வது பகுதியில் மீண்டும் ஒரு உதாகரணத்தின் மூலமாக சந்தேகங்கள் நீக்கப்பட்டு இதே மந்திரம் வருகின்றது. இப்பொழுது 10வது பகுதிக்கு செல்லலாம். இமா சோம்ய நத்யக புரஸ்தாத் ப்ராச்யக ஸ்யந்தந்தே பச்சாத் பிரதீச்யக தா சமுத்ராத் சமுத்ரம் ஏவ அபியந்தி ச சமுத்ர ஏவ பவதி தா யதா தத்ர ந விதுஹோ இயமஹமஸ்மி இயமஹமஸ்மி இதி ஏவமேவ கலு சோம்யம் இமா சர்வா பிரஜாஹ சத ஆகம்ய ந விதுஹோ சத ஆகச்சாமஹ இதி த இஹ வியாக்ரோ வாம் சிம்ஹோ வா விருகோ வாம் வராகோ வா கீட்டோ வாம் பதங்கோ வா தம்சோ வாம் மஷகோ வாம்
யத்யத்பவந்தி ததா பவந்தி சய ஏஷோணிமாம் ஐததாத்ம்யமிதம் சர்வம் தத் சத்யம் ச ஆத்மா தத்வமசி ஸ்வேதகேதோ இதி பூய ஏவ மா பகவான் விஜ்ஞாபயது இதி ததா சோம்ய இதி ஹோவாச்ச. இந்த 10வது பகுதியும் 9வது பகுதியில் கூறிய அதே கருத்தை தான் கூறுகின்றது. சிறு மாற்றம், அவ்வளவுதான். ஆகவே 9, 10 இந்த இரண்டிலும் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரே ஒரு கருத்து தான். 9வது பகுதியில் என்ன கூறப்பட்டது என்றால், நாம் பார்த்து முடித்தது, ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றவன் ஆழ்ந்த உறக்கத்தில் பிரம்மத்தை அடைந்து தான் ஏன் பிரம்மத்தை அடைந்தேன் என்று அறியவில்லை என்ற கேள்வி. இப்பொழுது இந்த 10வது பகுதியில் பிரம்மத்திடமிருந்து வந்ததற்கு பிறகு இவன் விழித்து கொண்டான். விழித்து கொண்ட பிறகு நான் பிரம்மனிடமிருந்து வந்தேன் என்று ஏன் அறியவில்லை என்பது சந்தேகம். இப்போ இந்த பகுதியில் என்ன சந்தேகம் வருகின்றது? பிரம்மனிடமிருந்து இவன் வந்ததற்கு பிறகு, விழித்து கொண்ட பிறகு நான் பிரம்மனிடம் சென்று வந்தேன் என்று ஏன் அறியவில்லை? அதுக்கு சங்கரர் ஒரு உதாரணம் சொல்கிறார். ஒருவன் பக்கத்து கிராமத்துக்கு போயிட்டு வருகின்றான். போயிட்டு வந்த உடனே அவங்ககிட்ட கேட்குறோம், எங்கே போயிட்டு வந்த? அவன் ரொம்ப தெளிவாக பதில் சொல்கிறான், நான் இந்த கிராமத்திற்கு சென்று வந்தேன். ஏன்னா போனவனும் நான் தான், திரும்பி வந்தவனும் நான் தான். ஆகவே நான் எந்த இடத்துக்கு போயிட்டு வந்தேங்கிற அறிவு நமக்கு இருக்குது. அப்படி நான் ஆழ்ந்த உறக்கத்துக்கு செல்லும் பொழுது ஆழ்ந்த உறக்கத்தில் பிரம்மத்தை அடைந்தேன் என்று உபனிஷத் சொல்கிறது. ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் பொழுதாவது இருக்கட்டும், ஏன்னா அங்கெல்லாம் ஒன்றாயிட்டோம், நமக்கு தெரியல. பிரம்மத்திடமிருந்து வந்ததற்கு பிறகு, யாராவது தூங்கி எழுந்ததற்கு பிறகு நான் பிரம்மத்துக்கிட்ட போயிட்டு வந்தேன்னு சொல்லியிருக்கிறார்களா? சொல்வார்களா? யாருமே சொல்ல மாட்டார்கள், சொல்வதும் இல்லை. அப்படிப்பட்ட அறிவும் அனுபவமும் நமக்கு இல்லை. நான் பிரம்மத்தை அடைஞ்சிட்டு வந்தேன் என்று விழித்ததற்கு பிறகு நான் பிரம்மனிடமிருந்து வந்தேன் என்று ஏன் ஜீவனுக்கு தெரியவில்லை? இதுதான் கேள்வி. அதற்கான பதில் இந்த 10வது செக்ஷனில் இருக்குது. 9வது செக்ஷனில் பிரம்மத்திடம் சென்று இருக்கும் பொழுது நான் ஏன் பிரம்மத்திடம் சென்றுள்ளேன்னு தெரியவில்லை, அது ஏன்னு பார்த்தோம். இங்கு பிரம்மத்திடமிருந்து வந்ததற்கு பிறகு, பிரம்மத்திடமிருந்து நான் வந்தேன் என்ற அறிவு எனக்கு தெரியவில்லை, ஏன்? அப்போ சந்தேகம் வருது, நான் பிரம்மத்தை தவிர வேறு எங்காவது போயிட்டு வந்திருப்பேனா? ஏன்னா பிரம்மத்திடம் போயிட்டு வந்திருந்தா கண்டிப்பாக நான் சொல்ல வேண்டும் அல்லவா, நான் பிரம்மத்திடமிருந்து வந்தேன்னு சொல்லி. அப்படி சொல்லாததனால் பிரம்மத்தை தவிர வேறு எங்காவது ஜீவன் சென்று வந்தானா என்பது கேள்வி. கேள்விதான் 2 விதத்தில். பதில் ஒரே பதில். 2 செக்ஷன்லேயும் சொல்லப்படுகின்ற பதில் ஒரே பதில். என்ன பதில் என்றால், ஏகி பாவாத். அவன் அவனாக அங்கு இருந்திருந்தால் சொல்லியிருப்பான். அவன் அவனாக இல்லை, அதனால் சொல்ல முடியவில்லை. அதனால் இந்த 2 செக்ஷன்லேயும் கருத்து ஒன்று தான். காரணம் ஒரே பதில் தான் சொல்லப்படுகின்றது. உதாகரணம் மாற்றப்பட்டுள்ளது,
ஒரே ஒரு பதில். கேள்விதான் 2 விதமாக இருக்கின்றது. எப்படி கேள்வி 2 விதம்? பிரம்மத்தை அடைந்து தான் பிரம்மத்தை அடைந்தேன் என்று ஏன் தெரியவில்லை, பிரம்மத்திடம் வந்ததற்கு பிறகு நான் ஏன் பிரம்மத்திடமிருந்து வந்தேன் என்று ஏன் தெரியவில்லை. பதில் ஏகி பாவாத், அவன் பிரம்மத்தை அடையும் பொழுது அவன் அவனாக இல்லை, தனித்தன்மையை இழந்து விடுகின்றான். இதாவது ரொம்ப சிம்பிளாக சாதாரணமான கருத்து தானே, இதை போய் உபனிஷத்து கஷ்டப்பட்டு சொல்லுவானேன்னு தோணும். ஆனால் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதில் இருக்கிற சூக்ஷ்மம் நமக்கு புரியும். சில கருத்தெல்லாம் சாதாரணமாக தான் தெரியும், ஆனால் உள்ள ஒரு பொடி இருக்குது. எப்படி என்றால், நம்மெல்லாம் பிரம்மத்தை அடையும் பொழுது நாமளாகவே அங்கே இருந்து பிரம்மத்தை அனுபவித்திருந்தால் கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியும். எப்படி? நான் பிரம்மத்தை அனுபவிச்சுட்டு வந்தேன்னு சொல்ல முடியும். அங்கு சென்றவுடன் நாம் நம்முடைய முழு தன்மையை இழந்து விடுகின்றோம். நாமவே இல்லை. ஆகவே வெளியே வந்ததற்கு பிறகு நம்மால் சொல்ல முடிவதில்லை. காரணம் என்ன? நாம் அங்கு நாமாக இல்லை, இந்த அகங்காரமாகவே நம்ம அங்கே இல்லை. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு சொப்பன திருஷ்டாந்தத்துக்கு போகலாம். கனவு உலகத்திற்கு செல்லும் பொழுது, கனவு உலகத்தில் இருக்கும் பொழுது நம்ம தைஜசனாக இருக்கோம். தைஜசனாக இருக்கும்பொழுது இந்த விஸ்வனை மறந்துடுறோம். இந்த விஸ்வன் இருக்கான், வெளி உலகத்தை பார்த்தவன் இருக்கான், ஆனால் தைஜசனாக இருந்ததுனால அந்த உலகத்தை பார்த்துட்ருக்கிற பிரமாதா பிரமாணம் பிரமேயத்தோடு இருக்கும். விழிச்சதற்கு பிறகு நம்மால் என்ன சொல்ல முடியுது? நான் கனவில் இப்படிப்பட்டவனாக இருந்தேன், நான் இப்படிப்பட்ட உலகத்தை அனுபவித்தேன்னு சொல்கிறோம். காரணம், இந்த விஸ்வந்தான் தைஜசனாக மாறி இருக்கின்றான். இந்த விஸ்வனே அங்கு இருக்கின்றான். அதனால் அந்த விஸ்வன் என்ன செய்கிறான்? தைஜசனாக தான் இருந்ததை எடுத்து சொல்ல முடிகிறது. பிறகு ஆழ்ந்த உறக்கத்திற்குள் செல்லும் பொழுது பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த விஸ்வனே பிராக்ஞனாக இருக்கின்றான்னு சொல்லுவோம். இந்த விஸ்வனே பிராக்ஞனாக இருந்ததுனால, பிராக்ஞங்கிறது காரண சரீரம், அஜ்ஞானம். எழுந்த உடனே இதே விஸ்வன் சொல்கிறான், நான் அறியாமையில் இருந்தேன் என்று சொல்கிறோம். இது ஒரு ஆங்கிளில் சொல்கிற பதில். இதுவும் சரி. எப்படி என்றால், இந்த விஸ்வனுடைய அனாத்மா திருஷ்டியில், இப்போ விஸ்வன் தன் அனாத்மாங்கிற திருஷ்டியில் பார்க்கும் பொழுது அவன் அஜ்ஞானத்தில் இருக்கின்றான். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பிரம்மனிடமிருந்து வந்தேன்னு சொல்கிறத விட்டுட்டு நான் அறியாமையிலிருந்து எழுந்தேன், எனக்கு அறியாமையும் ஆனந்தமும் தான் அனுபவம்னு சொல்கிறோம். இதிலிருந்து அந்த உபாதியினுடைய தர்மத்தை விஸ்வன் கூறுகின்றான். ஆனால் இந்த இடத்துல உபனிஷத் என்ன செய்தது? இவன் உள்ளே போகும் பொழுது பிரம்மத்தை அடைகிறான்னு சொல்லுச்சு. நம்ம அது காரணமெல்லாம் பார்த்தோம். ஏன் ஆழ்ந்த உறக்கத்திற்கு செல்வது பிரம்மத்துக்கு செல்வதற்கு சமம்னு பார்த்தோம். அந்த திருஷ்டியில் பார்க்கும் பொழுது அங்கு விஸ்வன் தைஜசன் பிராக்ஞன்கிறது யாரும் கிடையாது, வெறும் துரிய தத்துவம் மட்டும் இருந்தது. ஆகவே இவன் வெளியே வரும்பொழுது நான் இப்படிப்பட்ட துரியத்தை அடைந்து வந்தேன் என்று இவனால் சொல்ல முடிவதில்லை. கடைசியாக என்ன என்றால், ஏகி பாவாத், ஒன்றாக இருப்பதனால். பிறகு இனியொரு கருத்தும், அதுவும் இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, ஏன் இவன் வருகின்றான்? அதற்கு அதே பதில்தான், கர்ம வசத்தினால். இவனுக்கு கர்மம் இருக்கிறதுனால திரும்பி வருகின்றான். பிறகு முக்கிய பிரம்மனுக்கு என்ன லட்சணம்? யத் கத்வா ந நிவர்த்தந்தே, எதை அடைஞ்சு திரும்ப மாட்டோமோ அதுதான் முக்கிய பிரம்ம. அது ஞானத்தினால தான் அடைகின்றோம். இப்போ ஞானத்தில் அடைஞ்ச உடனே என்ன ஆகும்? அந்த சந்தேகமெல்லாம் வரும். அது மீண்டும் இந்த அத்தியாயத்திலேயே கடைசி பகுதிகளில் ஜீவன் முக்தி விதேக முக்தியெல்லாம் பேசப்படுகின்றது. அப்பொழுது தெளிவாகும். இப்போ இந்த 2 செக்ஷனுடைய சாரம் இதுதான். இனி நாம் இந்த ஸ்லோகத்திற்குள் செல்ல வேண்டும். இங்கு பிரசித்தமான உதாகரணம் என்ன? உதாகரணம், சமுத்திரத்திலிருந்து
நீர் உற்பத்தியாகி நதிகளாக சென்று மீண்டும் சமுத்திரத்தை அடைகின்றது. ரொம்ப பிரசித்தமான உதாரணம், எல்லா நதிகளும் கடலை அடைகின்றது. இப்போ எல்லா நதிகளும் எங்கிருந்து வந்தது? கங்கையாகட்டும், யமுனையாகட்டும், காவேரியாகட்டும், அனைத்து நதிகளினுடைய உற்பத்தி ஸ்தானம் சமுத்திரம். காரணம் என்ன? சமுத்திரத்தில் இருக்கிற நீர் தான் ஆவியாக சென்று மழையாக தோன்றி நதிகளாக வந்தது. ஆனால் இந்த நதிகளுக்கெல்லாம் நாம் சமுத்திரத்திலிருந்து தான் வந்தோம் என்ற அறிவு இல்லை. ஏன்னா சமுத்திரத்தில் இருக்கும் பொழுது கங்கைங்கிற தன்மை, யமுனைங்கிற தன்மையோடு இல்லை. பிறகு சமுத்திரத்துக்குள்ளே போனதற்கு பிறகும் அந்த தன்மை கிடையாது. இப்போ சமுத்திரத்தில் இருக்கும் பொழுது சமுத்திரம், கடல் என்று ஒரே ஒரு குணம்தான். வெளியே வந்ததற்கு பிறகு தனித்தன்மை வருகிறது. உள்ளே சேர்ந்த பிறகும் தனித்தன்மை இழக்கப்படுகின்றது. இவ்விதம் சென்ற பகுதியில் தேனி திருஷ்டாந்தம், இந்த இடத்துல நதி திருஷ்டாந்தம், ரெண்டு ஒரே ஒன்று தான். எப்படி தேன்கள் சேர்ந்தவுடன் தனித்தன்மையை இழக்கிறதோ அதே போல கடலில் இருக்கும் பொழுது நதிகள் தனித்தன்மையை இழக்கின்றன. இனி மந்திரத்திற்குள் சென்றால், இமா சோம்ய நத்யக, சோம்ய இமாகா நத்யக, இந்த நதிகள், இமாகான இந்த நதிகள், விதவிதமான நதிகள் இருக்கின்றது. கங்கை, யமுனை, காவேரி, கோதாவரின்னு ஏதோ சொல்கிறோம். இங்கு சில பெயர்கள் கொடுக்கப்படுகிறது. பிராச்சியக, பிராச்சியகன கிழக்கு நதிகள், கிழக்கு திசையில் இருக்கின்ற நதிகள் பிராச்சியக. புரஸ்தாத் ஸ்யந்தந்தே, கிழக்கு நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றது. கிழக்கத்திய நதிகள்னு அர்த்தம். பிராச்சியக நத்யக, அதில் விதவிதமான நதிகள் கிழக்கு திசையில் இருக்கின்ற, கிழக்கு திசையை நோக்கி ஓடுகின்ற நதிகள். தென் பிரதீச்சியக பశ్చాத், பிரதீச்சியக என்றால் மேற்கு, பశ్చాத்னா மேற்கு திசையை ஓடுகின்ற, மேற்கு திசையில் இருக்கின்ற நதிகள். ஸ்யந்தந்தேங்கிற வார்த்தையை சேர்த்திக்கணும். தாகா, இந்த நதிகள் சமுத்ராத், சமுத்திரத்திடமிருந்து தோன்றின, வந்துள்ளது. இந்த நதிகளெல்லாம் எங்கிருந்து வந்தன? சமுத்ராத், கடலிலிருந்து வந்தன. பிறகு என்னாகிறது? சமுத்திரம் ஏவ அபியந்தி, கடலையே சென்று அடைகிறது. சமுத்ராத், சமுத்திரத்திலிருந்து வந்து சமுத்திரத்தையே அது அடைகின்றன. பிறகு அப்பொழுது இந்த நதிகளெல்லாம் என்னவென்று அழைக்கப்படுகிறது? சக சமுத்திரக ஏவ பவதி, அப்பொழுது சமுத்திரம் மட்டும் இருக்கின்றது, கடல் மட்டும் இருக்கின்றது. ஒவ்வொரு நதிகளுக்கான அந்த தனித்தன்மை கிடையாது. ஒவ்வொரு நதிகளுக்கும் தனித்தன்மையே பேசுவார்கள். தாமிரபரணிங்கிற நதி இருக்குது, அங்கே தாமரை சத்து இருக்குது. ஒவ்வொரு நதியிலையும் நம்ம ஸ்நானம் பண்ணால் இந்தந்த இது வரும், இந்தந்த பாவம் போகும் என்றெல்லாம் பேசுவார்கள். அந்த தனித்தன்மையெல்லாம் கிடையாது. கடல் இருக்கும் பொழுது கடல் மட்டும்தான். தாகா யதா தத்ர ந விதுகு, அந்த நதிகளெல்லாம் கடலில் இருக்கும் பொழுது அவைகளுக்கு அறிவில்லை. என்ன அறிவில்லை? இயம் அகம் அஸ்மி, இயம் அகம் அஸ்மி, நான் இதுவாக இருக்கின்றேன், நான் இதுவாக இருக்கின்றேன் என்ற அறிவு இல்லை. அதாவது கடலிலிருந்து வந்ததற்கு பிறகு அறிவு இருக்கு. நான் கங்கை, யமுனை என்றெல்லாம். கடலில் இருக்கும் பொழுது நான் இதுவாக இருக்கின்றேன், இதுவாக இருக்கின்றேன் என்ற அறிவு இல்லை. இனி இரண்டாவது மந்திரம். ஏவமேவ கலு சோம்ய, அதேபோல் இமாகா சர்வாகா பிரஜாகா, இந்த அனைத்து ஜீவர்களும் சதக ஆகம்ய, சத்திடமிருந்து வந்து, இந்த இடத்துல உறக்கத்திலின்னு புரிந்து கொள்ள வேண்டும். உறக்கத்தில் சத்தை அடைந்து மீண்டும் சத்திடமிருந்து வந்து ந விதுகு, அறிவதில்லை. என்ன அறிவதில்லை? சதக ஆகச்சாமகே இதி,
சத்திடமிருந்து வந்துள்ளோம். உறங்கி எழுந்தவனிடம் நீ எங்கே போயிட்டு வந்தேன்னு கேட்டால் நான் பிரம்மத்திடமிருந்து வந்தேன்னு சொல்வதில்லை. காரணம் என்ன? அவர்களுடைய தனித்தன்மை அங்கு இல்லை. சதக ஆகச்சாமகேன சத்திடமிருந்து நாங்கள் வந்தோம் என்று அறிவதில்லை. இனி மற்ற பகுதியெல்லாம் சென்ற மந்திரத்தில் வந்தது தான். வியாக்ரோவா சிம்ஹோவா விருகோவா வராகோவா கீட்டோவா பதங்கோவா தம்சோவா மசகோவா எத்யத் பவந்தி ததாபவந்தி. எவைகளெல்லாம் எப்படி சென்றனவோ அவைகளெல்லாம் அப்படியே வந்தன. நீ அடுத்த மந்திரம் என்ன? சய ஏஷக அணிமா இததாத்மியமிதம் சர்வம் தத் சத்யம் ச ஆத்மா தத்துவமசி. பிறகு மீண்டும் ஸ்வேதகேது பேசாமல் இருந்திருந்தால் குருவும் பேசாமல் இருந்திருப்பார். மீண்டும் விளக்குங்கள் என்று சொல்கின்றான். ஆகவே நீ அடுத்த செக்ஷனில் இதே போல் வேறொரு உதாகரணம், இதே போல் வேறு சில சந்தேகங்கள், இவ்விதம் நமக்கு 16வது செக்ஷன் வரைக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள், ஒவ்வொரு உதாகரணத்தில் ஒவ்வொரு சந்தேகம் நீக்கப்படுகின்றது. அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.